ஹாய் கைஸ், ஒரு மனுஷன் எப்படி ஒரே நேரத்துல டாக்டராகவும் ஒரு மயக்கமன்ன தனுஷ் மாதிரியும் அன்னியன் விக்ரம் மாதிரியும் ஏன் கஜினி சூர்யா மாதிரி எப்படி ஒரே நேரத்துல இருக்க முடியும்? அப்படி ஒருத்தர் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. ஒரு டாக்டர்னா எப்படி இருப்பாங்க? டக்கின் பண்ணிட்டு கண்ணாடி போட்டு ரொம்பவுமே சாஃப்டா இருப்பாங்க இல்லையா? ஆனா இவர் அப்படி கிடையாது. ஒரு பயங்கரமான நடிப்பு அரக்கன். எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இவருக்குள்ள பல திறமைகளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இன்ஸ்டாகிராம்குள்ள பயங்கரமா வந்து சுத்தி வந்துட்டு இருக்காரு. யார்தான் கேக்குறீங்களா? லெட் மீ இன்ட்ரோடியூஸ் அவர் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர். அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இவரோட ஐடியா வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கும். அவரோட ஐடியா நான் பின்னாடி போடுறேன். ஸோ எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரீல்ஸ் மூலியமா தான் அவர் யாருங்கிறதே வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவரோட ஐடியா வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். செமையா கண்டென்ட் கொடுக்குறாருங்க தலைவன். செம கண்டென்ட், செம ஜாலியா இருக்கும் ஒரு வீடியோ பார்த்தாலே. ஸோ இந்த திவாகர் யாரு, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோ கடைசியில நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அவரோட ரீல்ஸ் தான் வந்து நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். ஆரம்பிக்கலாமா? இவர் வந்து எதுல ரொம்ப ட்ரெண்டிங் ஆனார்னா, ரஜினி படத்துல சூர்யா அந்த தர்பூசணி சாப்பிட்டு அந்த வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படி போக சொல்லுவாரு, அந்த ஒக்கசிலாம். அதே மாதிரி நம்ம தலைவன் வந்து ஒரு ரீல்ஸ் வந்து பண்ணா. அப்படி அந்த ரீல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் அவரோட ரியாக்ஷன் தாங்க ரொம்ப கியூட்டா இருக்குது. அவர் வாயில தர்பூசணி வச்சுக்கிட்டு வாயில. ஆக்சுவலா அந்த படத்துல சூர்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் வந்து போன்னு சொல்லுவாரு. இவர் இந்த ரீல்ஸ் 2-3 வாட்டி போன்னு சொல்றாரு. யார் போன்னு சொல்றாரு தெரியல. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ரியாக்ஷன் வந்து கியூட்டா இருக்குது, பண்ணியாவும் இருக்கு, அதே சமயத்துல வந்து நல்லாவும் இருக்கு. சோ இந்த ரீல்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ல வந்து அவர் இன்டர்வியூஸ் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரீல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணி கட்டுறாரு போல. ஒரு ஆங்கர் கூட வந்துட்டு இவர் வந்து அதை பண்ணிருப்பாரு, கையில பாட்டில் எல்லாம் வச்சுட்டு. அதே ரீல்ஸ் தான் இந்த வாட்டி பொண்ணு கூட. அவரோட ரியாக்ஷன் பாருங்களேன், அவருக்கு சூப்பர் கியூட்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சீனை எடுக்கணும் அப்படின்னா அவர் வந்துட்டு அதுல இருக்கிற சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணி அதே மாதிரி அவர் வந்து பண்ணியிருக்காரு. என்னன்னா தலையில பேண்டேட் விட்டுறது. அவரோட இன்வால்மெண்ட்டை பாருங்களேன், கையில பேண்டேடு, தலையில பேண்டேடு, அதே மாதிரி ரீக்ரியேட் எல்லாம் பண்ணியிருக்காரு சீனை. ஆனா லிட்டரலா கண்ணுல தண்ணி வருது, அவர் கண்ணுல தண்ணி வருது. அதே மாதிரி அழுகுறாரு, ஒரே டைம் அழுதுட்டாருங்க. மன்மதன் சிம்பு மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணிருக்காரு. ரோட்ல உட்காந்து புஷ்அப்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ரோட்ல படுத்துட்டாருங்க. அப்படியே மன்மதன் சிம்பு மாதிரியே வந்துட்டு ரோட்ல இருந்து எடுத்திருக்காரு. மன்மதன் சிம்பு மாதிரி மட்டும் அவர் ட்ரை பண்ணல, பல்லவன் சிம்பு மாதிரியும் அவர் ட்ரை பண்ணிருக்காரு. பல்லு வச்ச சிம்பு வந்து இப்போ பல்லு இல்லாத சிம்பு, ஸ்டைலான சிம்பு. இந்த வீடியோல அந்த பல்லு மட்டும் பாருங்களேன், 2 பல்லு மட்டும் முன்னாடி வச்சுட்டு வல்லவன் சிம்பு மாத்திருக்காரு. ஆனா இவர் சில வீடியோல ரொம்ப கிறுக்குத்தனமா பண்றாருங்க. அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு, நம்மள கலாய்ப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றாரு. ஆனாலுமே அதை பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. எனக்கு அவரோட ரீல்ஸ்லயே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் தான். அவரோட ரியாக்ஷன் பாருங்க, அவரோட ரிவைண்ட் பண்றத சரியா அந்த ஃபுல்லாவை மாட்டிட்டு தலையில வெளியெடுக்கும் சிரிக்கிறதுங்க. அப்புறம் வாயில மெல்றா இருப்பாருங்களேன். இது அந்த போன்ல பார்த்து சொல்றது, ஒன்னையா நீ வாரி திட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது. காதல் பரத் பார்த்திருப்போம், காதல் திவாகர் பாருங்க. குலுங்கி வந்துருச்சு இறங்கி கீழே வந்துருச்சு குலுங்கி. அப்புறம் இன்னொரு விஷயம், இவரோட அன்னியன் ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனா அன்னியன் படத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. விக்ரம் கூட நம்ம தலைவர் திவாகரை நடிக்க வச்சிருக்கணும். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணல, பண்ணதே நான் தான். வெளியில போக விடுங்க, வெளியே போக விடுறா.
எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் தான், கோபம் சோகம், கோபம் சோகம். ஆனா இவர் இப்படி பண்றதை வச்சுட்டு நம்ம அவரோட திறமையெல்லாம் வந்துட்டு நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. ஏன்னா இவருக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா தன்னோட நேரத்தை வீணடிக்க கூடாதுங்கிற விஷயத்துல ரொம்பவுமே கவனமா இருக்காரு. சோ இவர் குளிக்கிற நேரத்தை கூட எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. பவானி விஜய் சேதுபதி மாதிரி தலையில கொம்பெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்காருங்க அந்த சீனை. அதே மாதிரி சோப் போட்டு திரும்பி மாதிரி கொம்பு வைக்கிறாரு பாருங்க. இதுக்கு மேல அந்த பசங்களோட தான் சுத்தம் சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் அந்த தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையை உன்னை நான் மன்னிச்சு பயங்கரங்க, பயங்கரம். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்துட்டு வேலையை அப்படியே அம்போன் ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பானா அப்படிங்கிறது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் சாவா அப்புறம் செத்துட்டே இருப்பாங்க. நன்றி வணக்கம். பாத்தி அப்புறம் நான் ஏன் ஒரு ஃபோன் பண்ணனா, நான் பேர் வைக்க குப்பர் படுக்கலையா, மட்ட மல்லாக்க படுத்தனா. அதுவும் இல்லாம இவர் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் அங்க லேடி ஆக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட இவர் ரீல்ஸ் பண்ணுவாரு. அவங்களே விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஷாலினி, இந்த காலேஜ் பசங்க எல்லாம் பயங்கர கிரேஸ், ட்ரீம் கேர்ள். ஐயோ, நீங்க தான் அது. என்னதான் சொல்லுங்க, அவரோட அந்த கியூட் ரியாக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே கியூட்டுங்க அந்த அண்ணன். ரொம்ப வெகுலியா பண்ற ரியாக்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தன்னை நிறைய யூடியூப் சேனல் இருந்தாலும் இன்டர்வியூ கூட்டிருப்பாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா எல்லா வீடியோ நம்மளால காட்ட முடியாது. அதுல ஒரே ஒரு இன்டர்வியூ நான் உங்களுக்காக காட்டுறேன். எனக்கு இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச சீன் ஒன்று இருக்குங்க. நவரசத்தி அந்த சத்யராஜ் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, பேரு கூட தெரியல. அவர் ஒவ்வொன்னா சொல்ல ஒவ்வொன்னா நடிச்சு கட்டுவார்ல, அதே மாதிரி நம்ம தலைவனும் பண்ணிருப்பாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. அல்டிமேட்டா இருக்கும் பாருங்க. அதாவது நவரச எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம கன்வே பண்ண போறோம். நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் நவரசம் சிரிப்பு. சிரிக்கிறாரு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நடிக்கிறாருங்க. அப்படியே டக்குன்னு மாறுறாருங்க. அவமானப்பட்டாரா? காதல் கதை செஞ்சுறாரா? டக்குன்னு மாறிட்டாருங்க. என்ன பாக்குற, லெஃப்ட்ல விட்டா சும்மா ரைட்ல திரும்பிடும். அந்த சட்டையை எடுத்துட்டு பாருங்க. அதுதான் தலைவன்ட்ட ரொம்ப பிடிச்சது. அமைதி, அச்சம், பெருமிதம். பெருமையா ரொம்ப உணர்றாரு போல. வியப்பு. வியப்பு சொன்னா பயப்படுறாரு. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம ஜாலியாக அவரோட ரீல்ஸ்லாம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட். ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா பிசியோதெரபி பண்ணி அந்த வீடியோவை தான் அவர் ஸ்டார்டிங்ல போட்டுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நடிப்பு ஆர்வம் அதிகமா இருக்கிறனால இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஏன் ஒரு ரீல்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வீடியோஸை நம்ம என்னதான் பார்த்து நம்ம சிரிச்சாலும் நக்கல் அடிச்சாலும் ஆனா இவர் பார்த்தீங்கன்னா இவர் எதுவுமே மனசுல ஏத்திக்கிறது இல்லை. நான் போடுறதா போடுவேன், நீங்க கிண்டல் பண்றதா பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா அவர் பண்ணிட்டு அவரோட வேலையை அவர் கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே கட்டிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காருங்க. அந்த அளவுக்கு அந்த அண்ணன் அவரோட வேலையை சின்சியரா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன மாதிரியான ரீல்ஸ்லாம் நான் ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி நான் கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதுல நீங்க ஏதாவது ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதை பார்த்து நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். டாடா.